ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓர்த்தநாடுன்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்கு. அந்த தாலுக்கால இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பாப்பநாடு. அந்த பாப்பநாடு கிராமத்துல வாழ்ற 22 வயது பெண்மணி தான் பிரியங்கா. இந்த பிரியங்கா அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான பெயர். பிரியங்காவோட வீட்டுல பிரியங்கா அவங்க அப்பா மட்டும்தான் வாழ்றாங்க. பிரியங்கா படிச்சது, டிகிரி முடிச்சது எல்லாமே இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான். பிரியங்காவுக்கு உலகமே அவங்க அப்பா மட்டும்தான். அதே மாதிரிதான் பிரியங்காவோட அப்பாவுக்கும் பிரியங்கானா உயிர். நம்மளோட பொண்ணு எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமையில வரணும், அவளை நம்ம நல்லா படிக்க வைக்கணும், சொந்த காலில் நிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அவங்க அப்பாவோட மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை பிரியங்காவுக்கு சொல்லி சொல்லிதான் வளர்த்தாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிரியங்காவோட லைஃப்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்களால சென்னையில இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல அவங்க அங்க போகணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சாங்க. ஆனா பிரியங்காவுக்கு வேற வழி இல்லை. நம்ம படிச்ச படிப்புக்கு நம்மளோட கிராமத்துல வேலையும் இல்லை, முக்கால்வாசி எல்லாம் விவசாயம் தான் போயிட்டு இருக்கு. நம்ம படிச்ச படிப்புக்கு போகணும் அப்படின்னா சென்னை வரைக்கும் போய் தனியா இருந்துதான் வேலை பார்க்கணும். அதே நேரத்துல பிரியங்கா அவங்க அப்பாவுக்கும் என்னதான் நம்மளோட பொண்ணு சென்னைக்கு அனுப்பிச்சிடணுமான்னு சொல்லி கவலையா இருந்தாலும், என்னோட பொண்ணுக்கு லைஃப் இனிமேட்டு அங்கதான் நல்லபடியா சம்பாதிக்க முடியும், அவ சொந்த காலில நிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரியங்காவை சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. சென்னைக்கு போய் வேலையெல்லாம் பார்க்கும் போது நம்மளோட அப்பா கிராமத்துல என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு எப்பயுமே பிரியங்கா யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னைக்காச்சும் லீவ் கிடைச்சிச்சுன்னா உடனே இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம அப்பா கூட ஜாலியா இருக்கலாம் இப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பாசமான பொண்ணு. அதே மாதிரிதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2024 வருடம் அவங்களுக்கு 2 நாள் லீவ் கிடைச்சிருக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்மளோட வீட்டுல நம்ம இருப்போம், எவ்வளவு நாள் தான் சென்னையிலே இருந்து கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு 2 நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரியங்காவோட அப்பாவுக்கு திடீர்னு நம்மளோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு சொல்லி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சென்னையில எங்கேயோ எப்படி இருக்கா, என்ன சாப்பிடறா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ யோசிச்சுட்டு இருந்த பொண்ணு இப்ப திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தராங்க அப்படின்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடுத்தது அந்த பொண்ணுக்கு என்ன செய்யலாம், என்ன சமைச்சு போடலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவங்க காலையில வீட்டுக்கு வந்தவங்க வெவ்வேறு இடங்களுக்கு நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு ஊரை சுத்த போயிருக்காங்க. அப்பா கூட உட்காந்து நீட்டா சாப்பிட்டு இருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது நைட்டு 9 மணி பக்கம் தன்னோட பொண்ணு 7 மணி பக்கம் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நைட்டு 9 மணி பக்கம் பிரியங்கா வீட்டோட கதவை தட்டுறாங்க. அவருக்கு உடனே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, 7 மணிக்கு போனா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா பொண்ணு பாதுகாப்பா தான் வரான்னு நினைச்சு கதவை திறந்தவரு, கதவை திறந்து தன்னோட பொண்ணோட கோலத்தை பார்க்கும் போது அவர் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே பொண்ணை வீட்டுக்குள்ளார வர சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறாரு என்னமா நடந்துச்சுன்னு. அப்படி என்னமா நடந்துச்சுன்னு கேட்கிற லெவலுக்கு பிரியங்காவுக்கு என்ன நடந்துச்சு, அந்த அப்பா பார்த்த கோலம் என்னன்னா தன்னோட பொண்ணோட துணி எல்லாமே கிழிஞ்சி கிடக்குது. பொண்ணு டயர்டா வீட்டுக்குள்ளார வராங்க. அவங்களோட கை, கால், கழுத்து இந்த எல்லா இடங்கள்லயுமே காயமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம முடி எல்லாம் கலைஞ்சு பொண்ணோட கதிய பார்க்கும் போதே அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னோட பொண்ணை யாரோ பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. தன்னோட பொண்ணு அப்படி ரேப் பண்ணவன் எவன், ஒரு அருவா எடுத்து அவனை போய் கொன்றலாமேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார அப்படி ஒரு கோவம். கண்ணுல கண்ணீரோட அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, பிரியங்கா உனக்கு என்ன நடந்துச்சு, யார் இப்படி செஞ்சாங்க இப்படின்னு கேட்கும் போதுதான் பிரியங்கா நிறைய உண்மைகள், இது வரைக்கும் தன்னோட அப்பா கிட்ட எதுவுமே மறைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பிரியங்கா ஒரு முக்கியமான உண்மையை அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரியங்கா டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில பக்கத்து கிராமத்துல இருக்கிற கவிதாசன் அப்படிங்கிறவன் இந்த பிரியங்காவோட கான்டாக்டுக்கு வந்திருக்கு. அந்த கவிதாசனுக்கு 25 வயசு. இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போக 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 இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவிதாசன் என்ன வேலை பார்க்கறான் அப்படிங்கிறது கரெக்டா பிரியங்காவுக்கு தெரியல. ஆனா கிடைக்கிற வேலைகள் முதற்கொண்டு பார்த்து வாழ்றதுக்கு தேவையான காசு வச்சிருக்கான் அப்படிங்கிறது பிரியங்காவுக்கு புரியுது. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நம்ம காதலிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அவனை பத்தி பாசிட்டிவா தான் தெரியும். யாராச்சும் அவனை பத்தி நெகட்டிவா சொன்னா கூட அது நம்ம மனசுல போகாது. அவன் சம்பாதிக்கிறானா இல்லையா, காசு கையில இருக்கா, வேலைக்கு போகலையா, எதா இருந்தாலும் நம்ம அவன் வாழ்க்கைக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அவன் திருத்திக்குவான். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை நம்ம மாத்திரலாம். இதே மாதிரிதான் பிரியங்காவோட மனசுல எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கவிதாசன் அப்படிங்கிற 25 வயது நபர் கூட ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல கவிதாசனை லவ் பண்ணும் போது பிரியங்கா அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, எங்க அப்பா கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன், நம்ம லவ் பண்றதை எங்க அப்பா கிட்ட சொல்லிடலாமே, எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு, அவரு நம்மளோட காதலுக்கு கூட உதவு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா கவிதாசன் என்ன சொல்லியிருக்கான், உங்க அப்பாக்கு தெரிய வந்தா பரவாயில்ல, ஆனா உங்க அப்பா மூலியமா வேற யாருக்காச்சும் தெரிஞ்சு கடைசியா எங்க வீட்டுக்கு தெரிய வந்தா நம்ம கல்யாணமே நடக்காது. எங்க வீட்டுல காதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எதிரியா தான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு,
நம்ம 2 பேரும் இப்ப சந்தோஷமா தான் இருக்கோம். நானும் ஒரு வேலைக்கு போறேன், நீயும் ஒரு வேலைக்கு போ, நம்ம சம்பாதிப்போம், பொறுப்போட இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் பேசலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும் போது இந்த பிரியங்காவுக்கும் சரி இவன் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட அந்த காதல் விஷயத்த மட்டும் அவங்க மறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க காதலிச்சிட்டு இருக்கும் போது வெவ்வேறு இடங்களுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. பொதுவா டவுனோ சிட்டிலோ காதலிக்கிறவங்க எல்லாமே ஓயோ ரூம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போவாங்க. ஆனா கிராமத்துல காதலர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது. கிடைக்கிற இடத்த வச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நார்மலான ஆசை தான். ஏன்னா அவங்களோட வயசு அப்படி. இவங்களும் வெவ்வேறு இடங்கள்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு இடம் என்னன்னா இந்த பிரியங்காவோட வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வயக்காடு இருக்கு. அந்த வயக்காட்டுல சாயந்தர நேரம் யாருமே வரமாட்டாங்க. அந்த வயக்காட்டுல ஒரு டெரஸ் போட்டு ஒரு ஷெட் மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் மோட்டார் இருக்கும். விவசாயம் பாக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் அந்த ஷெட்ல தான் வச்சிருப்பாங்க. நைட்டு யாரும் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பிரியங்காவும் சரி கவிதாசனும் சரி முக்கியமா மீட் பண்ணக்கூடிய இடமே அந்த வயக்காட்டுல இருக்கிற ஷெட் மட்டும்தான். அங்க யாரும் வரமாட்டாங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம பிரியங்கா வீடு பக்கத்துல தானே இருக்கு. அதனால நம்ம எவ்வளவு நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணுமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரியங்கா உடனே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரொம்ப நாளாவே பிக்ஸ் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆகஸ்ட் 12 2024 வருடம் பிரியங்கா சென்னையில இருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவிதாசன் இருந்து கால் வந்திருக்கு. ரொம்ப நாளா நீ சென்னை போயிட்டு இங்க வரவே இல்லை. நீ இல்லாம நான் ஏங்கி போய் கிடக்குறேன். உன்னைய மட்டுமே தான் நான் இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் உங்க வீட்டுக்கு எதிரில இருக்கிற ஷெட்ல எப்பயும் போல மீட் பண்ணலாமா? இன்னைக்கு நைட்டு நீ 7 மணிக்கு வந்த அப்படின்னா நம்ம 2 பேரும் தனிமையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எப்பயும் போல எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு பிரியங்காவை கூப்பிட்டுருக்கான். பிரியங்காவுக்கு ஆசை. ஏன்னா சென்னைக்கு போய் நம்ம இவ்வளவு நாளா உழைச்சிருக்கோம். நம்மளோட காதலை நான் பார்க்கவே இல்லை. நம்மள அவனை பார்க்கணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா காதலிக்கும் இருக்கிற ஆசை தானே. பிரியங்காவும் அவன் சொன்ன மாதிரியே நைட்டு 7 மணிக்கு தன்னோட அப்பா கிட்ட நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு எதிரில இருக்கிற வயக்காட்டுல இருக்கிற ஷெட்டுக்கு போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் யாருமே இல்ல. நம்மளோட காதலை நான் பார்க்க போறேன், கவிதாசனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு அந்த ஷெட்டுக்குள்ளார போகும்போது கவிதாசன் மட்டும் இல்லாம அவன் கூட இன்னும் 3 பேர் பக்கம் இருந்திருக்காங்க. ஒருத்தவனோட பேரு திவாகர், இன்னொருத்தவனோட பேரு லியோ. அது மட்டும் இல்லாம ஒரு 17 வயசு பையனும் இருந்திருக்கான். இவங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்கா ஷெட்ல பார்க்கும்போது பிரியங்காவோட மனசுல ஒரு பெரிய குழப்பம். கவிதாசனை பார்த்து நீ தனியா தானே வரேன்னு சொன்ன, என்னை தனியா தானே மீட் பண்றேன்னு சொன்ன, இவங்க கூட ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க எல்லாருமே கவிதாசனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி பிரியங்காவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க காதலிக்கும் போது அடிக்கடி கவிதாசன் இவங்க கூட இருக்கிறத பாத்திருக்காங்க. போன்ல பேசிட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றதை கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்காக நம்மளோட தனிமையில இவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க யோசிக்கிறதுக்கு 30 செகண்ட் கூட அவங்க தரல. அவங்க யோசிக்கும் போதே இவங்க 4 பேருமே பிரியங்காவை சுத்தி வளைச்சு அவங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மேல கை வைக்கும் போதுதான் பிரியங்காவுக்கு இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறதே தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிரியங்காவோட நிலைமையில இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? 22 வயசு பொண்ணு ஒரு வருஷமா இந்த கவிதாசன் அப்படிங்கிறவனை ரொம்ப சின்சியரா நம்பி இவன் நமக்கு உண்மையாதான் இருக்கான்னு நினைச்சு இவன் சொல்ற நாள் எல்லாமே நம்ம போய் இவன் கூட சந்தோஷமா இருந்து இப்போ அதே நம்பிக்கையோட இங்க வரும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம மேல கை வைக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். ஷாக்கிங்கை விட எவ்வளவு பயமா இருக்கும். அவங்க 4 பேருமே இந்த ரேப் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருமே கேட்கறதுக்கு இல்ல. இந்த பொண்ணு ரொம்ப கத்தும் போது அதுல இருக்கிற ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருக்கான். ஒழுங்கா எங்க கிட்ட கோஆபரேட் பண்ணு. நீ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்ட கத்தாம இருந்த அப்படின்னா எங்களோட வேலையை பார்த்து நாங்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நீ பொணமாதான் இருப்ப. உன்னோட கழுத்தை அறுத்துட்டு நாங்க போவதுக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லும் போது பிரியங்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க 4 பேரும் பேசுறத பார்த்தா 4 பேருமே முழு போதையில இருக்காங்கிறது பிரியங்காவுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க கொலை பண்றதுக்கு சத்தியமா பயப்பட மாட்டாங்க. அதனால பிரியங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம சத்தம் போடுறத கம்மி பண்ணாங்க. இவங்க 4 பேருமே ஒவ்வொருத்தவனா பிரியங்காவை ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்காவோட மனசு எந்த லெவலுக்கு வலிச்சிருக்கும், அதை விட அவங்களோட உடம்பு எந்த லெவலுக்கு வலிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்களை மீறி 2 கையையும் புடிச்சுக்கிட்டு நம்மளோட காதலன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த ஒருத்தவனுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரேப் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வலி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வலி தாங்க முடியாம கத்தும் போது எல்லாமே ஒருத்தன் பியர் பாட்டில் எடுத்து அந்த பெண்ணோட உடம்புல நிறைய டைம் அடிச்சிருக்கான். அந்த பியர் பாட்டில உடைச்சு இன்னொரு டைம் கத்தன அப்படின்னா இந்த பியர் பாட்டில் உனக்குள்ளாரதான் இருக்கும்னு சொல்லிட்டு பயம்படுத்தி இருக்கான். அவ்வளவு வலியும் தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு கத்தாம அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒவ்வொருத்தவன ரேப் பண்ணும் போது மத்த 3 பேரும் போன் எடுத்து அந்த வீடியோ வேற பிடிச்சிருக்காங்க. இவங்களோட மனசுல எல்லாமே இந்த வீடியோ எடுத்துட்டு இந்த பொண்ணு விட்டுட்டோம் அப்படின்னா
திருப்பி எப்பப்பெல்லாம் நமக்கு ஆசையோ அப்பெல்லாம் நான் பிரியங்காவை கூப்பிட்டு இந்த வீடியோ காட்டி பிளாக்மெயில் பண்ணி நம்ம திருப்பி இவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி 4 பேருமே பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க 4 பேருமே 2 மணி நேரம் பக்கம் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு டோட்டலா நிர்வாணப்படுத்தி ரேப் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நீ இப்ப வீட்டுக்கு போய்க்கோ, நாங்க எல்லாமே போறோம். ஆனா போவதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோ, நீ யாருக்கிட்டயாச்சும் சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே இன்டர்நெட்ல நாளைக்கே வரும்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் பிரியங்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க 4 பேரும் ரேப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இனிமேட்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, வீடியோவை வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு நடு காட்டுல நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றது, யாருக்கிட்டையும் நம்மளால சொல்லவும் முடியாது. இந்த வீடியோ எடுத்துட்டு திருப்பி திருப்பி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இனிமேட்டு லைஃப் ஃபுல்லா இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா, பேசாம நம்ம சூசைட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த 22 வயது பெண்மணி ஒரே விஷயத்த மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க, இனிமேட்டு நம்மளால வாழவே முடியாது. ஆனா அவங்களை தடுத்த ஒரே ஒரு விஷயம், அவங்க பாசமா நினைச்சிட்டு இருந்தா அவங்க அப்பா மட்டும்தான். இது வரைக்கும் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, என்னைய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அப்பாவை நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அவர் அனாதையா இனிமேட்டு யார் பாத்துக்குவாங்க, இனிமேட்டு அவர் ஆசையோட பாத்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க. அந்த அப்பாவை நம்ம ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு நைட்டு 9 மணி பக்கம் நடந்து போய் கதவை தட்டியிருக்காங்க. கதவை தட்டி திறந்த அப்பாவுக்கு தான் தன்னோட பொண்ணான பிரியங்காவை இப்படி பார்க்கும் போது ஷாக்கிங்கா என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இதை எல்லாத்தையுமே பிரியங்கா அப்பா கேட்கும் போது ஒவ்வொரு அப்பாவுக்கும் வரக்கூடிய கோபம் தான் அவருக்கும் வந்திருக்கு. வீட்டுல இருக்க கத்தியோ அருவாளோ எடுத்துட்டு போய் நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு அந்த 4 பேத்துல எத்தனை பேத்த வெட்ட முடியுமோ வெட்டி கொன்னுட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துடலாமே, நம்ம பொண்ணுக்கு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்ம பொண்ணு மேல கை வச்சவன் இனிமேட்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு கோபம். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரே விஷயமே, நம்ம கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்க. 4 கொலையை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள பாட்டுக்கு லைஃப் லாங் ஜெயில போட்டுருவாங்க. நாளைக்கு எவனோ ஒருத்தன் என்னோட பொண்ணை தொடணும்னு வந்தானா அவளை நான் பாத்துக்கணும் இல்ல, அவளுக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பா இருக்கணும் இல்ல, அவ பக்கத்திலே இருந்து அவளை கவனமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு அவரோட கோபத்தை எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு பிரியங்கா கிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னாரு, வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வரும், உனக்கு இப்ப நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான், ஆனா இதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அப்படிங்கறதுலதான் உன்னோட வாழ்க்கையே இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் தருவோம், 4 பேரையும் ஜெயில தள்ளுற வரைக்கும் நம்ம போராடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா இருந்து தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காரு. பிரியங்காவும் அவர் இதை பேசுறதுக்கு முன்னாடியே மனசு ஃபுல்லா யோசிச்சது அதே விஷயம் தான். நான் யோசிக்கிறத நீங்க அப்படியே பேசுறீங்கப்பா, வாங்கப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவன் வீடியோவை வெளியே விட்டாலும் பரவாயில்ல விடாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் சரி பொண்ணும் சரி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன கேங் ரேப் பண்ணிட்டாங்க, ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கேங் ரேப் பண்ணி போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காங்கிற நடந்த எல்லா கதையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பெண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளும் நீங்க கேட்கும் போது இந்த 4 பேத்துக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட மனசுல தோணும். அதே தானே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த போலீஸ்க்கு அதே தானே தோணி இருக்கணும். ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னா அது போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போன அப்பாவும் பொண்ணும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருக்கிற எஸ்ஐ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னோட கேஸே வேறமா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்றது இல்ல, பக்கத்துல இருக்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அமுச்சு விட்டு இருக்காரு. அந்த பொண்ண 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு வலியோட எவ்வளவு பெயினோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எதுவுமே தரல, இது வரைக்கும் டாக்டர் எதுவுமே பார்க்கல. நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச எஸ்ஐ பக்கத்துல இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் பிரியங்காவுக்கும் சரி பிரியங்காவோட அப்பாவுக்கும் ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் சரி நம்ம பக்கத்துல இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணோட வழி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. உண்மையா சொல்ல போனா அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போகும்போது அவங்களுக்குள்ளார 100% நம்பிக்கை இருந்துச்சு, நமக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும், நமக்குன்னு சொல்லிட்டு இங்க நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ளார போனவங்க அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐய பாத்திருக்காங்க. அந்த எஸ்ஐ இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எங்களோட டிவிஷன்ல வருமா அப்படிங்கறதே தெரியல, உங்களுக்கு எந்த ஏரியால இந்த கிரைம் நடந்திருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நீங்க போகணும், ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் நீங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லி அமைச்சு விட்டுட்டாங்க. ரெண்டாவது விஷயம்,
நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டர் பார்த்து மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மாதிரி உங்களை ரேப் பண்ணிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரணும். அப்பதான் அந்த கம்ப்ளைண்டே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல வேற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ பிரியங்காவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எங்க நீதி கிடைக்கும், நமக்கு யார் நீதி வாங்கி தருவாங்க, நம்ம எங்க போனா பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நம்பணுமோ, அங்க போனா அங்கேயே நமக்கு துரோகம் தான் கிடைக்குது. ஒரு வருஷமா ஒருத்தவனை லவ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து என்னை ரேப் பண்ணானே, அவன் ஏமாத்துறதுக்கும் இத்தனை வருஷமா இவங்களையே நம்பி இவங்க மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு தருவாங்க, இவங்க மட்டும் தான் நீதி வாங்கி தருவாங்கன்னு சொல்லி நம்பின ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணும் போது இது ரெண்டுமே எந்த கேட்டகரியில வருது? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரியங்காவுக்கு தோணி இருக்குமா, தோணி இருக்காதா? இருந்தாலும் இந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன மாதிரியே அவங்க பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, உங்களை ரிப்போர்ட் தர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் கேட்கும் போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இங்க வந்தா மட்டும்தாங்க எங்களால உங்களுக்கு டெஸ்டே பண்ண முடியும். எஃப்ஐஆரே இல்லாம நாங்க எப்படி உங்களை எக்ஸாமின் பண்றது? நீங்க உங்களை கேங் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, நாங்க பாட்டுக்கு உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு நாங்க ஏதாவது எவிடன்ஸை கலைச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல பழி போட்டுருவாங்க. அதனால நீங்க எஃப்ஐஆர் முடிச்சுட்டு தாங்க இங்க வரணும், ஒரு போலீஸ் கூட்டிட்டு தாங்க இங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸாமின் பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பிரியங்காவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு 17 மணி நேரம் ஆயிருக்கு. பிரியங்காவை ஆகஸ்ட் 12ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரேப் பண்ணிருக்காங்க. பிரியங்காவும் அவங்க அப்பாவும் எங்களுக்கு நீதி வேணும் நீதி வேணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலையிலே ஆயிடுச்சு. இன்னும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எக்ஸாமின் பண்றதுக்கு யாரும் இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை. இருந்தாலும் நீதி வேணும், கடைசி வரைக்கும் நான் போராடுவேன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, பக்கத்துல இருக்க ஓர்த்தநாடு தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த ஓர்த்தநாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா விஷயங்களும் சொல்லும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ ஒருத்தவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்ஸாமின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கேங் ரேப் செய்யப்பட்ட பொண்ணு அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 18 மணி நேரம் அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கா போய் அந்த நீதியை வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோம். அந்த பொண்ணுக்கு நடக்கிற ஒரு கொடுமையை யோசிச்சு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கவிதாசன் வீட்டுக்கு போறாங்க, கவிதாசனை அரெஸ்ட் பண்றாங்க. கவிதாசன் மட்டும் இல்லாம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்த 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் உண்மையாவே என்ன நடந்துச்சு, அவன் உண்மையாவே இவளை காதலிச்சானோ, எதனால இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணாங்க, அவங்களோட மொபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது. பிரியங்காவை தனித்தனியா ரேப் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க 4 பேத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சாத்தி எல்லா விஷயங்களும் கேட்கும் போதுதான் கவிதாசன் எல்லா உண்மையுமே சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரியங்காவை கவிதாசன் மீட் பண்ணிருக்கான். பிரியங்காவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுனால கவிதாசனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க கூட ஒரு பாலியல் தொடர்பு வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பிரியங்கா கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கி நான் லவ் பண்றேன், என்னோட உயிரே நீதான், உலகத்துல நீ மட்டும் தான் எனக்கு ஒரே பொண்ணா தெரியற, இந்த மாதிரி எல்லா டைலாக்குமே சொல்லிட்டு லவ் பண்ண வச்சுட்டான். கவிதாசன் சொல்ற எல்லாத்தையுமே பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அவன் சொல்ற மாதிரியே தன்னோட அப்பா கிட்ட இந்த காதல் விஷயத்த மறைச்சிட்டாங்க. அவன் எங்க எல்லாம் கூப்பிடுறானோ அந்த இடத்துல எல்லாம் பிரியங்கா அவனை நம்பி போக ஆரம்பிச்சாங்க. அவன் சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இவங்க வீட்டுக்கு எதிரில இருக்க அந்த வயக்காட்டுல இருக்கிற ஷெட்ல முதற்கொண்டு பாலியல் தொடர்பை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவிதாசனுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு பாலியல் இன்பம் வேணும், அது வரைக்கும் இந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்றதுக்குலாம் ஒரே ஐடியாவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் சொல்லியிருக்கான். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே சரி, அதனாலேயே பிரியங்காவை பார்த்தா நம்மளும் இவ கூட ஒரு பாலியல் தொடர்பு வைக்கலாமே, இவன் தான் உண்மையா ஒண்ணு லவ் பண்ணல, யூஸ் தானே பண்ணிட்டு இருக்கான், நம்மளும் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 4 பேருமே அடிக்கடி சொந்தமா ஒரு இடத்துல உட்காந்து கஞ்சா அடிப்பாங்க, நல்லா தண்ணி அடிப்பாங்க. அதுல ஒருத்தவன் கஞ்சா விக்கிறவனாவே இருந்திருக்கான். வெவ்வேறு இடங்கள்ல கஞ்சாவை வாங்கி வெவ்வேறு டிரான்ஸ்போர்ட் பண்றவனாகட்டும், வெவ்வேறு இடங்கள்ல கமிஷனுக்கு விக்கிறவனாகட்டும், அந்த வேலையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருக்கான். இவங்க 4 பேர் ஒரு நாள் கஞ்சா அடிக்கும் போது இவங்க 3 பேருமே சேர்ந்து கவிதாசன்ட்டு சொல்லியிருக்காங்க, உன்னோட ஆளு சென்னைக்கு போயிட்டா, சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிற, எப்படி அவ கூட சந்தோஷமா இருப்ப, அடுத்தது எப்ப மீட் பண்ணுவ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போதுதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவ வரேன்னு சொல்லியிருக்கா, எப்பயும் நாங்க மீட் பண்ற இடத்துக்கு போய் நாங்க சந்தோஷமா இருப்போம்டா அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இவங்க 3 பேருமே அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க, நீ உண்மையா லவ் பண்ணல, நீ கல்யாணம் பண்ண போறது இல்ல, நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, எங்களுக்கும் அவளை பார்த்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, நாங்களும் அவ கூட பாலியல் ஒரு வைக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு
ரொம்ப கேவலமான விஷயத்த அந்த கஞ்சா அடிக்கும் போது கேட்டிருக்காங்க. இந்த கவிதாசன் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். சரி ஓகே, இதுவும் நீங்க நல்லா தான் சொல்றீங்க, நம்ம 4 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை என்ஜாய் பண்ணுவோம், இனிமே நம்ம டைம் பாஸ் தானே பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை கூப்பிடு, பிரியங்கா அந்த வயக்காட்டுக்கு வருவா, நம்ம 4 பேருமே சேர்ந்து ரேப் பண்ணுவோம், வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லாக் பண்ணியாச்சு, இனிமேட்டு நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்டுதான் ஆகணும், இல்லாட்டி நம்ம தான் நெட்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருப்போம்ல. இததான் பல வருடங்களாவே நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டு இருக்கோம்ல. பொள்ளாச்சி கேஸ்ல இருந்து எவ்வளவோ கேசஸ் பார்த்தாச்சு. ஒரு பொண்ணை என்ன பண்ணாலும் சரி, ஒரே ஒரு வீடியோ எடுத்து நான் நெட்டை விட்டுருவேன்னு சொன்னாவே போதும், அந்த பொண்ணோட வாய் அடக்கையில இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஆகஸ்ட் 12ஆம் தேதி பிரியங்காவை கூப்பிட்டுருக்காங்க. 7 மணிக்கு வந்த பொண்ணை ரேப் பண்ணி 9 மணிக்கு தான் இவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு போகும்போது இவங்க மனசுக்குள்ளார அப்படி ஒரு நம்பிக்கை, சரி நம்ம வீடியோ எடுத்துட்டோம், பிரியங்கா இனிமேட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டா, நம்ம எப்பப்ப கூப்பிடுறோமோ அப்ப வருவா, நம்ம இவளை வச்சு நல்லாவே டைம் பாஸ் பண்ணுவோம், சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்க அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட தெரியாது பிரியங்கா அப்படிங்கிற பெண்மணி நம்ம பேசுற சிங்க பெண் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. பிரியங்கா எப்ப அவங்க 4 பேருமே அவங்களை விட்டுட்டு போனாங்களோ, அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்குமே நம்மளோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க தன்னோட அப்பாவை பார்க்கும் போது அந்த அப்பாவும் அதே தான் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இப்பயே சாவடிக்கணும், உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அவன் வீடியோ வச்சிருந்தா என்ன மயிராகுது, அந்த வீடியோவை விட்டாலும் பாத்துக்கலாம், நம்ம என்ன பண்ணுமோ நம்ம எல்லா விஷயங்களுமே செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொன்னதுனாலதான் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதியில இருக்கோம். இன்னமும் அவங்க ரிமாண்ட் ஆகி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க மேல சார்ஜ் ஷீட் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சு எல்லா விஷயங்களும் பண்ணணும். இப்போதைக்கு அவங்க எல்லாமே ஜெயில இருக்காங்க. அவங்களுக்கு யார் வக்கீலா வந்து நிப்பாரு, இந்த கேஸ் எப்படி போகும், இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாட்கள் தண்டனை கிடைக்கும், தூக்கு தண்டனை கிடைக்குமா, இல்ல ஆயுள் தண்டனை தான் கிடைக்குமா, இல்ல அது கூட கிடைக்காதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு எப்பயும் போல சட்டம் தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ உங்ககிட்ட நான் சொல்லும் போது கொஞ்சம் என்னோட மனசுல நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு 7 மணிக்கு ஒரு வயக்காட்டுல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியால டோட்டலா அக்ரிகல்ச்சர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் அந்த நைட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நம்பி போன ஒருத்தவங்க 3 பேரை கொண்டுட்டு வந்து நம்மள ரேப் பண்றாங்க, கத்தனா கொலை பண்ணிருவேன்னு மிரட்டுறாங்க. அவங்க நம்மளை உயிரோட தான் விடுவாங்களா இல்ல நம்மளை கொன்றுவாங்களா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் அந்த பொண்ணோட மனசுல ஓடிட்டு இருக்கும். சத்தியமா பிரியங்காக்கு நடந்த ஒரு நிலைமை வேற எந்த பெண்மணிக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். இதெல்லாம் தாண்டி அந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு பெரிய கொடுமையே, நீதி கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி போன ஒவ்வொரு இடமும் ஏதோ இந்த பொண்ணு சீரியஸான கேஸ்ல ஒண்ணும் இல்ல, பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு அலட்சியமா இருக்கிற சட்டத்துலதான் நம்ம போய் நீதி கேட்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சட்டத்துல இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்யாம ரொம்ப அலட்சியமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆகி பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே கவரேஜ் ஆனதுனால பெரிய பெரிய ஆபீசர் உள்ளார வந்து இவங்க செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கணும், அவங்க எடுக்காததுனால அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐ மேல எல்லா கேஸுமே பதிவு பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பரும் பண்ணியிருக்காங்க. இதனால போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே கரெக்ட் ஆகுமா, எல்லாத்துக்குமே கரெக்டா நீதி அவங்க வாங்கி தருவாங்களான்னு கேட்டா அதுக்கான பதிலாம் எதுவும் இல்ல. ஏதோ இந்த இடத்துல ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடக்குது, அதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்னு பண்ண மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வெவ்வேறு ஆர்டிகல் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணும் போது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கலை நான் கவனிச்சேன். தமிழ்நாடு நேஷனல் கிரைம் பியூரோன்னு சொல்லிட்டு சென்ட்ரலா ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள்ல தமிழ்நாடு 6வது 7வது இடத்துலயே இருக்கு. போக்சோ குழந்தைங்களுக்கான பாலியல் குற்றத்துல 3வது இடத்துல பதிவாயிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. தமிழ் இனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலே முதல் மொழி எங்களோட மொழி தான். நாங்க தான் எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சோம். சயின்ஸ் முதற்கொண்டு அப்பவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கிடெக்சர், கல்ச்சுரல் திங்ஸ் எல்லா விஷயங்களும் எங்க கிட்டதான் இருக்கு. தஞ்சாவூர் இடத்துல இருக்கிற ஒரு கோயில் மாதிரி வேற எவனாலையுமே வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது, கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் பேசுவோம். ஆனா அதே தஞ்சாவூர்ல தான் ஒரு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனா ஹாஸ்பிட்டலா கேங் ரேப் செய்யப்பட்ட ஒரு பொண்ணை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லா மொழிகளை பத்தியும் நம்மளோட வரலாறு பத்தியும் வெளியே சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. உண்மையாவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சோழர்கள் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி குற்றங்களுக்கு கண்டிப்பா மரணத்தை மட்டும்தான் தண்டனையா கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அதே இனத்துல இருந்து வந்து கோர்ட்டு அலைய வேண்டியது இருக்கு,
குற்றங்கள் செஞ்சவங்க என்னமோ நீட்டா போய் சாப்பிட்டுக்கிட்டு ஜெயில ஜாலியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நீதி கிடைக்கணும்னு சொல்லி போறவங்க தான் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த டிவிஷன் இல்ல, நீ அந்த டிவிஷனுக்கு தான் போய் எல்லாத்தையும் பண்ணணும். இந்த வக்கீல் இல்ல, அந்த வக்கீல போய் பாரு. கிரைம்க்கு இந்த வக்கீல போய் பாரு, கிரைம்க்கு இந்த ஸ்டேஷனை போய் பாரு, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு நீதி கிடைக்கிறதுக்காக 2 மாசம் 3 மாசம் இல்ல, சில பேர் பல வருடங்களா சுத்திட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய கிரைமா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சரி, இந்த கவிதாசன் அப்படிங்கிற பொறுக்கிக்கும் சரி, அவன் கூட இருந்த 3 புறம்போக்குகளுக்கும் சரி, என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்த ஒரு பெண் பாதிக்கப்பட மாட்டாங்க? என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா வெளியில இருந்து தமிழினவா ஓ இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க? அந்த ஒரு கமெண்ட்டை நீங்க பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை யாரா பாப்பாங்களான்னு தெரியாது. ஆனா சப்போஸ் நீங்க பண்ற கமெண்ட் ஆகட்டும், நம்ம இப்ப பேசுறதாகட்டும், நம்மளோட உணர்ச்சிகளை யாராச்சும் புரிஞ்சுக்கிற ஒருத்தவர், அதுவும் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் யாராச்சும் புரிஞ்சுக்கிறவர் இருந்தாருன்னா மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை பாய்.